அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கிண்டில் கிண்டில் டைரக்ட் பப்ளிஷிங்கில் எப்படி ஒரு இபுக்கை பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை, கிண்டில் டைரக்ட் பப்ளிஷிங்கில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா, கிண்டில் டைரக்ட் பப்ளிஷிங் அதாவது kdp.amazon.comல போய் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ண பிறகு உங்கள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட்டாக ஃபில்அப் பண்ணிடுங்க. அதில் கொஞ்சம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. அது ரொம்ப பெருசாலாம் இருக்காது. உங்களுடைய பேன் நம்பர் இந்த மாதிரி தான் ஒரு சின்ன விஷயங்கள் தான் கேட்பாங்க. ஸோ அதை கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு எல்லோ கலர் பட்டன் இருக்கும், கிரியேட் மேனேஜ் பப்ளிஷிங் இருக்கும். சரிங்களா? இதில் உங்களுக்கு பிடித்த உங்கள்கிட்ட என்ன ஒரு ஸ்கில் இருக்கோ அதை வந்து நீங்கள் புக்காக பப்ளிஷ் பண்ண முடியும். நான் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். எல்லாமே லைவில் இருக்குது. ஸோ இதை வந்து மற்றவங்களும் சரி, அதாவது சின்ன குழந்தைங்களும் சரி ஈஸியாக பண்ணலாம். அது மூலமாக ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஈஸியான மெத்தடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 6 சிம்பிள் மெத்தட் இருக்குது. 6 சிம்பிள் மெத்தட் அதை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அந்த 6 மெத்தட் சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், மேக் ரெடி இபுக். இபுக்கை எப்படி ரெடி பண்ணுறது? இபுக் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்மள்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி வந்து இபுக்காக மாற்றணும் அப்படிங்கிறது தான். இல்லை நம்மள்கிட்ட வந்து நிறைய சின்ன சின்ன கதைகள், ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம இபுக்காக மாற்றுறது? இல்லை நம்மள்கிட்ட ஒரு ட்ராயிங் புக் இருக்குது அல்லது கிராஃப்ட் புக் இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி அதை எப்படி நம்ம இபுக்காக மாற்றுறது? இதில் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்படுறது வந்து ஒரு ஸ்டோரி அல்லது ஒரு கான்வர்சேஷன். இதை வந்து நம்ம எப்படி இபுக்காக மாற்றலாம் அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல போகிறேன். ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த இபுக்கை கிண்டில் கிரியேட் சாஃப்ட்வேர் மூலமாக எப்படி கேடிபி ஃபைலாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இபுக்காக மாற்றலாம், ஆனால் அதில் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. இது வந்து கேடிபி அவங்களே கொடுக்குற சாஃப்ட்வேர். ஸோ இதன் மூலமாக நம்ம இந்த இபுக்கை ஈஸியாக வந்து அவங்க போர்ட்டலில் அப்லோட் பண்ண முடியும், ஈஸியாக பப்ளிகேஷன் பண்ண முடியும். எரர் வந்து சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கிண்டில் கிரியேட் சாஃப்ட்வேரை நம்ம அது மூலமாக அவங்க பிளாட்ஃபார்ம் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கேடிபி ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, அதாவது நம்ம இபுக்கை கேடிபி ஃபைலாக மாற்றணும். ஸோ இங்கே வந்து நம்ம 3 ஸ்டெப்ஸை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து 4வது ஸ்டெப், டிசைன் யுவர் இபுக் கவர் யூஸிங் ChatGPT ஆர் கேன்வா. இப்போ நம்ம புக்கு ரெடி பண்ணியாச்சு, அந்த புக்குக்கான கவர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது? ஸோ அதுக்கு வந்து ChatGPT இருக்குது, கேன்வா இருக்குது. அதையும் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து ரைட் டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ் அண்ட் கேட்டகரி. இது ரொம்ப முக்கியங்க. அதாவது உங்கள் புக்குக்கான ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும். அதை நம்ம கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஏன்னா புக்கு வாங்குறவங்க என்ன புக்குன்றதை படிப்பாங்க இல்லையா, அதுக்காக சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம எழுதணும். கீவேர்ட்ஸ், நம்ம புக்கை வந்து பப்ளிக் வந்து தேடும்போது அவங்க எக்ஸாக்டாக நம்ம புக்குக்கு வரணும் அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கேட்டகரி, எந்த வரிசையில் நம்ம புக்கு வந்து ஆர்டர் பண்ணணும், ஷார்ட் ஸ்டோரிஸ்லையா, இல்லை கான்வர்சேஷன் புக்கா, இல்லை ஏதாவது வந்து கிராஃப்ட் புக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் நம்ம புக்கை வந்து ஆர்டர் பண்ணணும். அடுத்து அப்லோட் யுவர் இபுக், நம்ம புக்கை ஃபைனலாக எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது. ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம புக்கை அப்லோட் பண்ண முடியும், பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக் ரெடி இபுக். இபுக்கை எப்படி நம்ம தயார் பண்ணுறது? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது, ஓகேங்களா? அந்த கதையை எதில் நம்ம டைப் பண்ணுறது? நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து எழுதுவோம் இல்லைங்களா? அதே தாங்க இங்கேயும் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, நான் எழுதி வச்சுருக்கேன், அதையே உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, வேர்டில் எடுத்து உங்களுக்கு என்ன கதை தெரியுமோ அதை வந்து அப்படியே ஸ்கிரிப்டாக எழுதிருங்க. அதாவது நான் வந்து இங்கே எழுதியிருக்கிறது வந்து கான்வர்சேஷன் புக்கு. அதாவது ஒரு 15 கான்வர்சேஷன் எழுதியிருக்கேன். கான்வர்சேஷன் 1 டைட்டிலு, அதுக்கான படம்,
கீழே வந்து கான்வர்சேஷன். யார் பேசுகிறாங்கன்னா ஒரு குழந்தையும் ஜீசஸும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பேசுகிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 கான்வர்சேஷன்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சின்ன புக்கு. இபுக் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 24 பேஜஸ் இருக்கணும். ஒரு புக் வந்து மினிமம் வந்து 24 பேஜஸ் இருக்கணும். எப்படின்னா அந்த கிண்டலுக்கு. ஸோ கேடிபியில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து அந்த புக் வந்து 24 பேஜஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துங்க. இது என்னோடய புக்கு வந்து இப்போ 30 பேஜஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி தான் நான் கொடுத்துருக்கேன். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி புக் வந்து ஒரு 250-300 பேஜஸ் வந்து மினிமம் எழுதுகிறாங்க. அது கம்மியாகவும் எழுதலாம். அதனால தான் கேடிபி வந்து ஒரு 24 பேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் கான்செப்டை பொறுத்து இது மாறிக்கிட்டு பேஜஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு கான்வர்சேஷனை எப்படி எழுதியிருக்கேன்னா ஹெட்டிங்கு, அதுக்கான இமேஜு, கீழே வந்து கான்வர்சேஷன், அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிள் மெத்தட். ஒரு 15 கான்வர்சேஷனை நான் வந்து வேர்டில் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கான்வர்சேஷனும் நியூ வேர்டில் ஆரம்பமாகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 15 கான்வர்சேஷனை நான் எழுதியிருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் அபவுட் த ஆத்தர் போட்டுருங்க. உங்களை பற்றி அபவுட் த ஆத்தர். நீங்கள் வந்து யார், நீங்கள் எதுக்காக வந்து புக் எழுதுறீங்க, இது வரைக்கும் என்னென்ன புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, இந்த புக்கு எதுக்காக எழுதுறீங்க, இந்த கான்செப்ட், இந்த ஒரு டெஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்தாகணும். ஏன்னா அபவுட் த ஆத்தர் அப்படின்னா வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க. புக்கு நல்லா இருக்கு அப்படின்னா இந்த ஆத்தர் யாருன்னு பார்ப்பாங்க இல்லையா? அதனால லாஸ்ட் பேஜில் அபவுட் த ஆத்தர் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ புக்கை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது வேர்ட் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு ஷார்ட் ஸ்டோரிஸ் இருந்தால் ஸ்டோரி 1ன்னு போட்டு எழுதுங்க. கான்வர்சேஷன் புக்காக இருந்தால் கான்வர்சேஷன் 1 அப்படின்னு போட்டு கோலன் போட்டு அதுக்கப்புறம் ஹெட்டிங் கொடுங்க. அதான் கொஞ்சம் அந்த கிண்டல் சாஃப்ட்வேர் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? கான்வர்சேஷன் 1 கோலன் போட்டு அதுக்கப்புறம் ஹெட்டிங் போடுங்க. அதுக்கப்புறம் கீழே பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் நம்பர் கொடுக்கும்போது அது வந்து தெரிஞ்சுக்கும். கான்வர்சேஷன் 1 அப்படின்னா இது வந்து கண்டென்ட்டில் வந்து அது எழுதும். நம்ம கண்டென்ட் ரெடி பண்ண தேவையில்லை, கண்டென்ட் அதுவே எழுதும். ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக கான்வர்சேஷன் 1 கோலன்னு போட்டோம்னா அது வந்து கான்வர்சேஷன் 1 அப்படிங்கிறத கண்டென்ட்டில் எடுத்துக்கும். மற்ற எந்த இடங்கள்லையுமே நம்பர் கொடுத்துருக்க மாட்டேன். அதே பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் 2 கோலன் ஹெட்டிங் போட்டோம்னா அதுவே அந்த கிண்டல் சாஃப்ட்வேரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எழுதும்போது கரெக்டாக எழுதணும். நீங்கள் சாப்டர் 1 சாப்டர் 2 எழுதுனீங்கன்னா அதே மாதிரி வந்து ஹெட்டிங் வந்து சாப்டர் 1 போட்டு ஆரம்பிங்க, சாப்டர் 2ன்னு போட்டு ஆரம்பிங்க. ஸோ ஒரு 15 சாப்டர் இருக்குது, 20 சாப்டர் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ புக் வந்து இப்படி தாங்க ரெடி பண்ணணும். வேர்டில் உங்களுக்கு தேவையான தகவலை நீங்கள் டைப் பண்ணி சாப்டர் 1 இல்லை ஸ்டோரி 1 இல்லை கான்வர்சேஷன் 1 ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட புக்கை ரெடி பண்ண போகிறீங்களோ அப்படி நீங்கள் எழுதிருங்க. எழுதி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சேவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு திங் மேக் ரெடி புக். ஸோ புக் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அடுத்து ரெண்டாவது டவுன்லோட் கிண்டல் கிரியேட் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் நமக்கு முக்கியங்க. இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ இந்த கிண்டல் கிரியேட் சாஃப்ட்வேர் அதாவது வெப்சைட்டில் கீழே ஒன்று இருக்கும் பாருங்கள், டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ்ன்னு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடு கிண்டில் கிரியேட் ஹெல்ப் ஓவர்வியூன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு டவுன்லோட் கிண்டில் கிரியேட் அப்படின்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா 2 டவுன்லோடர் காமிக்கும். அதில் மேலே உள்ள டவுன்லோடரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து விண்டோஸ்க்கு. ஸோ அது வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து இது தேவையில்லை, அதனால் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து டவுன்லோட் ஆன பிறகு ஐ அக்ரின்னு ஒரு பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டெஸ்க்டாப்பில் கே சிம்பிளோட ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிருக்கா. ஸோ இது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்த பிறகு டெஸ்க்டாப்லேயே போட்டுக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் எதுக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது கேடிபி ஃபைலாக மாற்றுறதுக்கு, நம்ம புக்கை கேடிபி ஃபைலாக மாற்றுறதுக்கு. ஸோ ரெண்டாவது வந்து எப்படி வந்து கிண்டல் கிரியேட் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு, ரைட்டுங்களா? அடுத்து மூணாவது யூஸிங் சாஃப்ட்வேர் கன்வெர்ட் புக் இன்டு கேடிபி ஃபைல். ஸோ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி புக்கை
கேடிபி ஃபைலாக மாற்றுறது. ஏன்னா கேடிபி ஃபைலை எதுக்கு மாற்றணும் அப்படின்னா, இந்த கேடிபி ஃபைலை தான் கேடிபி பிளாட்ஃபார்ம் பப்ளிஷிங் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிது ரொம்ப ஈஸியாக. நீங்கள் பிடிஎஃபாகவும் கொடுக்கலாம், பட் ஆனால் கேடிபி ஃபைலாக கொண்டு போகிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதனால தான் சொல்லுங்கள், எரர் இருந்தால் நம்ம அங்கேயே கரெக்ஷன் போட்டுக்கலாம். ஸோ ஏதாவது மாற்றம் செய்யணும்னா அங்கேயே மாற்றம் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான். ஸோ யூசிங் சாஃப்ட்வேர் கன்வெர்ட் இபுக் இன்டு கேடிபி ஃபைல். ஓகே, நம்ம இப்போ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் எழுதின இபுக்கை வேர்டில் எழுதி டெஸ்க்டாப்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இதாங்க அந்த கிண்டில் கிரியேட் சாஃப்ட்வேர். ஓப்பன் பண்ணோடனே கிரியேட் நியூன்னு இருக்கா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சூஸ் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடு. நீங்கள் மேலே இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து எதுக்காக மேலே இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும்னா, ஒரு புக்கை வந்து மொபைல்லையும் வியூ பண்ணணும், டேப்லையும் வியூ பண்ணணும், கிண்டில் ரீடர்லையும் வியூ பண்ணணும். ஸோ 3 விதத்துலையும் நம்ம ரீட் பண்ண முடியும். அதுக்காக தான் மேலே உள்ள ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து உங்களுக்கு புக் டைட்டில் இங்கேயே கொடுத்துக்கலாம், ஆத்தர் நேம் இங்கேயே கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கவர் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே எதுவுமே கொடுக்கல. ஸோ சூஸ் ஃபைலை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்களேன், பக்கத்தில் என்னென்ன ஃபைல் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு போட்டுருக்கோம். டாக்குமெண்ட் எக்ஸ், அதாவது வேர்டு வந்து இது ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து அவங்க வேர்ட்லேயே நமக்கு டைப் பண்ணி கொடுங்க கேட்குறாங்க. ஸோ அதான் ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் சூஸ் ஃபைல். இப்போ ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ நான் எழுதின அந்த கான்வர்சேஷன் புக்கை வந்து டெஸ்க்டாப்லேயே நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்து ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் நம்ம வேர்டை வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணும். எத்தனை கண்டென்ட் இருக்குது, என்ன ஃபாண்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே அதை செக் பண்ணும். ஸோ செக் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஓகே பண்ணவான்னு கேட்கும். ஸோ அப்போ நம்ம கண்டினியூ பண்ணுன்னு கொடுத்துடணும். ஸோ நம்ம வேர்டில் இருக்கிறத ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்காது. ஓகே, ஸோ நம்ம புக்கை வந்து வேர்ட் டாக்குமெண்ட் புக் வந்து அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. கண்டினியூன்னு கொடுக்கலாம். கெட் ஸ்டார்டட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் 15 கான்வர்சேஷன் இருக்குது. அது ஒன்றையும் அது வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை செக் பண்ணோம். நீங்கள் ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெட்ரு எவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம அவ்வளோ பெருசாக தேவையில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா அதை அப்படியே செலக்ட் பண்ணி ரைட் சைடு ஃபார்மட்டிங்னு ஒன்று இருக்கும், அதில் நம்பரை மாற்றிடுங்க, சின்னதாக பண்ணிடுங்க, 12ன்னு போட்டுருங்க. ஸோ அது அந்த சைஸ் வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பி போல்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லெட்ரு போல்டில் வந்துடும். ஸோ இது வந்து எல்லா கான்வர்சேஷனுக்கும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் அடுத்த கான்வர்சேஷன் கரெக்டாக அடுத்த பேஜில் ஆரம்பிக்குதான்னு செக் பண்ணணும். அது செக் பண்ணி கொடுத்துருச்சு. இருந்தாலும் நம்மளும் செக் பண்ணணும், ஏன்னா டிக் அடிச்சிச்சுல எல்லாத்தையும். ஸோ ஹெட்டிங்லாம் எடுத்து நமக்கு காமிக்குது இதெல்லாம் ஓகேயா அப்படின்னு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாமே ஃப்ரெஷ் பேஜில் தான் கான்வர்சேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. குட். இப்போ நீங்கள் லாஸ்ட் பேஜில் வந்து ஆத்தர் பேஜ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் கடைசியாக வந்துடும் உங்கள் இதில். ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. ஸோ இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம சேவ் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அக்செப்ட் செலக்டட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அக்செப்ட் செலக்டட் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு இப்போ நமக்கு வந்து புக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃபார்முலா இல்லை. ஸோ புக்குக்கு ஃபஸ்ட்டு பேஜில் வந்து கண்டென்ட் இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே லெஃப்ட் சைடு டாப்பில் ஒரு ப்ளஸ் போட்டு இன்சர்ட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்னு கேட்கும். கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உள்ளே இருக்க ஒவ்வொரு ஸ்டோரியோட டைட்டிலையும் எடுத்து அது கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோங்க. பாருங்கள், கண்டென்ட்ஸ் கான்வர்சேஷன் 1 2 3 15 வரைக்கும் போட்டிருக்கா. ஓகேயா? ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க அப்படின்னா இது நம்ம புக்குக்கு பேஜ் நம்பர் போட்டு கான்வர்சேஷன் 1 எந்த பேஜில் ஆரம்பிக்குது ரைட் சைடு கொடுத்துச்சு பாருங்க. ஸோ ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டு, அந்த ஹெட்டிங்கு, அதனுடைய பேஜ் நம்பர் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ இதுக்கு மேலே இன்னொன்று நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். கான்வர்சேஷன் 1 கிளிக் பண்ணிங்கன்னா நேராக கான்வர்சேஷன் 1க்கு போயிடும். இப்போ கான்வர்சேஷன் 5 கிளிக் பண்ணிங்கன்னா
கான்வர்சேஷன் 5க்கு போயிடும். ஸோ இதையும் நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இபுக் வந்து கிரியேட் பண்ணும்போது இது வந்து ஒரு லிங்க் மாதிரி ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அவங்க வந்து எத்தனை கான்வர்சேஷன் படித்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ நேராக வந்து அந்த கான்வர்சேஷன் 9 கிளிக் பண்ணாங்கன்னா 9ல் போய் நிற்காது. ஸோ இதை வந்து இப்போ அப்படியே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டெஸ்க்டாப்பில் அதே ஒரு நேம் கொடுக்குது, அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இது வந்து ப்ரிவியூ பார்க்கணும். ப்ரிவியூ அப்படிங்கிற வேலையில் டேப்பில் எப்படி ஓப்பன் ஆகுது, மொபைலில் எப்படி ஓப்பன் ஆகுது, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எல்லாமே பக்காவாக இருக்குது. இதுலேயும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கான்வர்சேஷன் 3 கிளிக் பண்ணிங்கன்னா நேராக கான்வர்சேஷன் 3 போயிடும். ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்கள், டேப்லெட்டில் பார்த்துருக்கோம். இப்போ ஃபோனில் பார்க்கணும். ஃபோனில் எப்படி ஓப்பன் ஆகும்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இபுக் வந்து யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இந்த கிண்டல் கிரியேட் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி ஈஸியாக நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஸோ சேவ் பண்ணி இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது நமக்கு தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா? எக்ஸ்போர்ட் கொடுத்து கேபிஎஃப் ஃபைலை அதை மாற்றிடுச்சு. எக்ஸ்போர்ட் கொடுத்துரும். கொடுத்த பிறகு அது டெஸ்க்டாப்பில் கேட்கும் இந்த நேமில் சேவ் பண்ண அப்படின்னு கொடுக்கும். JC1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு ஷோ ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைல் எங்கே இருக்குன்னு காமிக்கும். JC1 இங்கே இருக்குங்களா? அவ்வளோதான். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், கேபிஎஃப் ஃபைலில் JC1 வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம யூசிங் சாஃப்ட்வேர் கன்வெர்ட் இபுக் இன்டு கேபிஎஃப் ஃபைல் அதையும் பார்த்தாச்சு. அடுத்து டிசைன் யுவர் இபுக் கவர் யூசிங் ChatGPT ஆர் கேன்வா. நான் வந்து ChatGPT தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதையும் என்னன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? என்னோடது வந்து ஜீசஸ் சில்ட்ரன் கான்வர்சேஷன் புக்கு. அதாவது என்னோடய புக்கில் வந்து 15 கான்வர்சேஷன் இருக்குது. ஸோ அதுக்காக நான் ஒரு இமேஜ் வந்து ChatGPT கேட்டேன். எப்படி கேட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இமேஜ் கேட்டேன். அதுக்கு வந்து நான் எழுதுனது என்னென்னா, கிரியேட் எ இமேஜ் வித் கிண்டில் ரேஷியோ 1:6. இது வந்து கிண்டில் ரேஷியோ, அதாவது கிண்டில் பப்ளிஷிங்கில் இந்த ரேஷியோ தான் அவங்க கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு வந்து கேன்வாவில் தெரியும் அப்படின்னா நீங்கள் கேன்வாவில் போய் டிசைன் பண்ணிக்கலாம். இவங்களே ஈஸியாக தான், ChatGPT நமக்கு ஈஸியாக தான் கொடுக்குது. 1:6 வித் டைட்டில் ஜீசஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் கோலன் 15 கான்வர்சேஷன் புக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு வித் சாஃப்ட் பேக்ரவுண்ட் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் இமேஜ் வித் ஆத்தர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ஆத்தர் நேம் உங்கள் பேர் போட்டுக்குங்க. கொடுத்த பிறகு அது கொடுத்த இமேஜ் வந்து பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஜீசஸ் உட்காந்துருக்காரு, 3 குழந்தைங்க கீழே அவங்கள பார்த்த மணிக்கு உட்காந்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜேபிஎஃப் ஃபைலாக மாற்றிக்கோங்க. இது வந்து பிஎன்ஜியாக இருக்கும். அதை வந்து ஜேபிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்வெர்ட்டர் இருக்குது, ஃப்ரீ கன்வெர்ட்டர் இருக்குது. ஃப்ரீ கன்வெர்ட்டர்னே இருக்குது, பேரே வந்து ஃப்ரீ கன்வெர்ட்டர் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பிஎன்ஜியை ஜேபிஜியாக மாற்றிக்கோங்க. ஸோ அப்படி மாற்றின இமேஜ் தான் என்கிட்ட இருக்குது. இதுதான் அந்த இமேஜ். ஸோ இதை வந்து நான் ஜேபிஜியாக மாற்றி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த படம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும். ஏன்னா இதை ஜூம் பண்ணும்போது நல்லா இல்லை அப்படின்னா புக்கு வந்து பார்க்குறது நல்லா இருக்காது. ஸோ அதனால் குவாலிட்டியான ஒரு படமாக போட்டுக்குங்க. கேன்வாவில் நல்லா வரும். இன்னும் இதை விட பெட்டரான ஒரு குவாலிட்டியான இமேஜ் வரும் கேன்வாவில். ஸோ நீங்கள் அதில் போட்டுக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது பண்ணியாச்சு, 4வது பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது ரைட் டெஸ்கிரிப்ஷன் கீவேர்ட்ஸ் அண்ட் கேட்டகரிஸ். இப்போது டெஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறது அப்படின்னா, உங்கள் கதைக்கான இல்லை உங்களுடைய கான்வர்சேஷனு இல்லைன்னா உங்களுடைய ஸ்டோரி என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ அதனால் டெஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டெஸ்கிரிப்ஷனை வந்து ChatGPT நீங்கள் கேட்கலாம், அதுவே கொடுக்கும். இந்த ஸ்டோரிக்கு ChatGPT வந்து டெஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கு. ஓகேங்களா? பாருங்கள்,
ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ரைட் டெஸ்கிரிப்ஷன் ஃபார் தி அபவ் 50 நான் ஆல்ரெடி 50 கான்வர்சேஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுகிட்ட எழுதியிருக்கேன். ஸோ அந்த 50 கான்வர்சேஷனை பற்றி ஒரு டெஸ்கிரிப்ஷன் எழுது. அதாவது எப்படி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஜீசஸ் அந்த குழந்தைங்களோட பேசுகிற 50 கான்வர்சேஷன் அதுக்கு டெஸ்கிரிப்ஷன் எழுது அப்படின்னு கொடுத்த பிறகு இது வந்து ஒரு 300 வேர்ட்ஸில் வந்து ஒரு டெஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். உங்களுடைய கதைக்கு பற்றின கான்செப்ட் வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த கதைக்கான ஹிண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்கிரிப்ஷனை அது ஈஸியாக எழுதி உங்களுக்கு பாயிண்ட் மாதிரி கொடுத்துரும். ஸோ நீங்கள் பாயிண்ட் மாதிரி எழுதுன்னு நீங்கள் சொல்லணும். சொன்னீங்கன்னா ஒரு 300 வேர்ட்ஸில் நீங்கள் 300 வேர்ட்ஸும் கூட போடலாம். போட்டு 300 வேர்ட்ஸ் எழுது அப்படின்னா அதை எழுதி கொடுத்துரும். ஓகேங்களா? அந்த மாதிரியான எழுதின ஒரு டெஸ்கிரிப்ஷனை தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வேர்டில் எழுதி வச்சுருக்கேன். இதாங்க அந்த டெஸ்கிரிப்ஷன். அதாவது 15 கான்வர்சேஷனுக்கான டெஸ்கிரிப்ஷன். இது எப்படி இருக்கும் 300 வேர்ட்ஸ்லன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சாட்ஜிபிடியில் போயிட்டு இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு நான் ஜீசஸும் சில்ட்ரன்ஸும் பேசுகிற அந்த கான்வர்சேஷனுக்கு ஒரு டெஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுங்கன்னா அது நீட்டாக சூப்பராக எழுதி கொடுத்துரும். அதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம புக்குக்கு வந்து கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க எழுத சொல்கிறாங்க கீவேர்ட்ஸ். அதாவது என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் நம்ம கொடுத்தா பப்ளிக் வந்து நம்ம புக்கை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு. கிட்ஸ் கான்வர்சேஷன் வித் ஜீசஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ சில்ட்ரன்ஸ் பெட் டைம் பைபிள் ஸ்டோரிஸ், இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். கிறிஸ்டியன் டெவோஷனல் ஃபார் கிட்ஸ், ஜீசஸ் ஸ்டோரிஸ் ஃபார் யங் ஹார்ட்ஸ், ஃபெய்த் அண்ட் வேல்யூஸ் ஃபார் சில்ட்ரன். ஸோ இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் வந்து அவங்களே ஜென்ரேட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. யாருன்னா சாட்ஜிபிடி. ஸோ அதுக்கிட்டே கீவேர்ட்ஸ் கேட்கலாம். இல்லை அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்து எழுதுறதுக்கான ஒரு வெப்சைட்ஸே இருக்குது. ஸோ ஃப்ரீ வெப்சைட்ஸே இருக்குது. நீங்கள் போய் அதிலையும் சர்ச் பண்ணலாம் கீவேர்ட்ஸ்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மையும் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிவிட்டு கீவேர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் போட முடியும். ஓகேங்களா? சரி, அடுத்து கேட்டகரி. இதுவும் முக்கியம். இது கண்டிப்பாக நீங்கள் 3 கேட்டகரி வந்து மினிமம் போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ கேட்டகரி அப்படின்னா நம்மளுடைய புக்கு வந்து எதுக்கு கீழே வரணும்? அதாவது ஸ்டோரிக்கு கீழே வரணுமா, இல்லை கான்வர்சேஷன் புக் கீழே வரணுமா, இல்லை வந்து எந்த மாதிரியான புக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் சில்ட்ரன்ஸ் புக்கா, இல்லை ரிலீஜியன்ஸ் புக்கா, இல்லை வந்து த்ரில்லிங் ஸ்டோரி புக்கா, மிஸ்டீரியஸ் புக்கா, ஸோ என்ன மாதிரி ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கேட்டகரியில் நம்ம புக்கு வருது அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணி போட வேண்டியிருக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷனையும் நீங்கள் சாட்ஜிபிடியில் கேட்கலாம். இல்லைன்னா இதுக்கான வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுடைய ஸ்டோரியை பற்றி கொஞ்சம் ஹிண்ட்டு கொடுத்தீங்கன்னா அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? சரி. ஸோ டெஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணும், கீவேர்ட்ஸ் எப்படி எழுதணும், கேட்டகரிஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து அப்லோட் யுவர் இபுக். ஸோ நம்ம இபுக் அப்லோட் பண்ணுற முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டோமான்னு ஒரு தடவை செக் பண்ணுறேன். ஸோ சாஃப்ட்வேர் இருக்குது. சாஃப்ட்வேர் மூலமாக கேடிபி ஃபைலை நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு, இபுக் ரெடி பண்ணியாச்சு. அதனால் கேடிபி ஃபைலாகவும் கன்வெர்ட் பண்ணியாச்சு, கவர் ரெடி பண்ணியாச்சு, டெஸ்கிரிப்ஷன் கீவேர்ட்ஸ் கையில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இபுக்கை அப்லோட் பண்ண வேண்டியதான். ஓகே, இபுக் அப்லோட் பண்ணுறதுக்கு நேராக நம்ம கேடிபி பிளாட்ஃபார்முக்கு போயிடணும். ஸோ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்ச பிறகு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பட்டன் இருக்கும், கிரியேட் நியூ டைட்டில் ஆர் சீரீஸ். நம்ம சீரீஸ் கிடையாது, ஒரு டைட்டிலில் ஒரு புக் எழுத போகிறோம், அவ்வளோதான். சீரீஸ்னால் தொடர்ச்சியாக நீங்கள் அதே இந்த ஸ்டோரியை ஒரு 4 புக்காவோ 5 புக்காவோ எழுதலாம், இல்லை 10 புக்கு கூட எழுதலாம், உங்கள் இஷ்டம் அது. சரிங்களா? இப்போ கிரியேட் நியூ டைட்டில். ஸோ புதுசாக நம்ம ஒரு புக்கை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். என்னென்னா இபுக் அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ உள்ளே போயிட்டோன்னே 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷனில் நம்ம எதை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிண்டில் இபுக். ஸோ நம்ம இபுக்கை தான் நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். பேப்பர் புக் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணலாம், இபுக்கே நம்ம பேப்பர் புக்காகவும் பப்ளிஷ் பண்ணலாம். இபுக்கை முடிச்சுட்டு நான் இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு இபுக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உள்ளே போயிட்டோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கேன். தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் வந்து செலெக்ஷனில் தான் இருக்குது. ஓகேங்க, தமிழ் வந்து எலிஜிபிள் இருக்குது. ஸோ ஓகேயா? ஸோ நான் இங்கிலீஷில் எழுதிக்கிறதுனால இங்கிலீஷில் நான் செலக்ட் பண்ணிட்டேன்.
ஸோ தமிழ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி. ஸோ நான் இங்கிலீஷில் எழுதினா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணி, ஸோ இதுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்கணும். ஜீசஸ் கான்வர்சேஷன்ஸ் வித் சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஜீசஸ் கான்வர்சேஷன்ஸ் வித் சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஹெட்டிங் சிம்பிளாக ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஆனால் ஹெட்டிங் கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஹெட்டிங் வேறு யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து பப்ளிஷ் ஆகாத புக்கு அவங்க இமெயில் பண்ணுவாங்க. திரும்ப நீங்கள் மாற்றி ஒரு நல்ல டைட்டிலாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் கொடுக்குற டைட்டிலை நீங்கள் பெஸ்ட்டாகவே எழுதிருங்க. அடுத்து சப்டைட்டில் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் சொன்னேன் சீரீஸ்னால் நீங்கள் இந்த புக்கை வந்து இன்னொரு சீரீஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா ஆட் சீரீஸ்னு கொடுத்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எடிஷன் நம்பர் எனக்கு இப்போ தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எடிஷன் ஆப்ஷன் தேவையில்லை ஃபஸ்ட்டு பண்ணுறதா இருந்தால். இல்லை உங்களுக்கு 2வது எடிஷன் 3வது எடிஷன் போகிறீங்கன்னா நீங்கள் எடிஷன் நம்பரை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆத்தர் உங்கள் பேரை போட்டுங்க வித் இனிஷியலோட. ஃபுல் நேம் வேறு நேம் இருந்தால் அதோட ஆட் பண்ணிக்கலாம். கான்ட்ரிபியூட்டர் இந்த புக்கை நீங்கள் மட்டும் எழுதிருக்கீங்களா இல்லை இன்னொருத்தரோட சேர்ந்து எழுதினா அவங்களுக்கு பேர் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இன்னொருத்தரோட சேர்ந்து எழுதியிருக்கீங்க அப்படின்னா அவங்க பேர் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டெஸ்கிரிப்ஷன் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷன் வேணும். 4000 வேர்ட்ஸ் இது கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து டெஸ்கிரிப்ஷன் எழுதலாம். ஸோ அதனால் அந்த டெஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிக்கோங்க. அதனால தான் ஆல்ரெடி நான் வேர்ட்லேயே அதை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஈஸியாக நம்ம அதை செஞ்சுக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து பப்ளிஷிங் ரைட்ஸ். பப்ளிஷிங் ரைட்ஸ் நான் வந்து ஓனாக தான் இதை வந்து காப்பி ரைட் பண்ணியிருக்கேன். நான் நெசசரி பப்ளிகேஷன் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஐ ஓன் அப்படின்னா எதுவுமே தேவையில்லை, எஸ்ன்னு கொடுத்துட்டு பேசாமல் இருக்கலாம். ப்ரைமரி ஆடியன்ஸ் நம்ம யாராவது செக்ஸுவலி எக்ஸ்பிளிட் ஏதாவது தேவையில்லாத ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னா நோன் கொடுத்துருங்க, அது நமக்கு தேவையில்லை. இது வந்து நோன் கொடுத்துருங்க, ஏன்னா நம்ம அந்த மாதிரி இதுங்கெல்லாம் பண்ணுறதில்ல, அதனால் நோன் கொடுத்துருங்க. ப்ரைமரி மார்க்கெட் பிளேஸ் இது வந்து நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன்னா Amazon.comனு போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து தமிழில் எழுதியிருக்கீங்க அப்படின்னா Amazon.in நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆமாம். அடுத்து கேட்டகரி சொன்னேன் இல்லைங்களா, நம்ம புக்கு வந்து எதில் போய் நம்ம லிஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் இந்த கேட்டகரிஸ் அவங்க கேட்குறாங்க. ஸோ என்னோடது வந்து சில்ட்ரன்ஸ் புக்கு, அதனால் சூஸ் கொடுத்துட்டு சில்ட்ரன்ஸ் புக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஏஜ் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆக்டிவிட்டி புக்கா இல்லை வேறு என்ன ஆப்ஷன் இருக்கோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சில்ட்ரன்ஸ் ஏஜ் புக் 6 to 8ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதில் வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் புக்குன்னு தான் செலக்ட் பண்ணிக்கோங்க. லிட்ரேச்சர் ஃபிக்ஷன் கொடுத்துருங்க. அடுத்து இன்னொரு 3 கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் டீச்சிங், எஜுகேஷன் போட்டுக்கலாம். அடுத்து இன்னொன்று எஜுகேஷன் டீச்சிங்லேயே சைல்ட்ஹுட் எஜுகேஷன் இந்த மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ண பண்ணிக்கலாம். ப்ரீ ஸ்கூல், கிண்டர் கார்டன், உங்களுக்கு என்ன மாதிரியான கேட்டகரி தோணுதோ அந்த மாதிரியான கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. 3மே நீங்கள் வந்து சேவ் ஆகிடும். அடுத்து வந்து கீவேர்ட்ஸ் வந்து மொத்தம் 7 நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? நான் 7 வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், கீவேர்ட்ஸ் வந்து 7 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த 7த்தையும் காப்பி பண்ணி போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 2 போட்டு காமிக்கிறேன். 7 ரெடி பண்ணி வச்சிங்கன்னா 7த்தையும் காப்பி பண்ணி போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நான் 2 போட்டிருக்கேன். அடுத்து ப்ரீ ஆர்டர், ஐ ஆம் ரெடி டு ரிலீஸ் மை புக் நவ். இப்போ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து 2வது ஸ்டேஜுக்கு போகும், கிண்டில் இபுக் கண்டென்ட். ஸோ நம்ம வந்து இப்போது கிண்டில் இபுக் கண்டென்ட்டில் வந்து மெனுஸ்கிரிப்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் நம்ம வந்து KP
கேடிபி ஃபைலாக மாற்றிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஃபைலை தான் நம்ம இங்கே அப்லோட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்லோட் மேனுஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்ச JC1 ஃபைலை அது கேட்கும். அதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய இது சாஃப்ட்வேர் இது ஸ்டோரியை நீங்கள் இபுக்காக கன்வெர்ட் பண்ணிங்கனாலும் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் வந்து 15 கான்வர்சேஷன் கொடுத்துருக்கனால கொஞ்சம் ஈஸியாக அது சீக்கிரமாக பண்ணிடும். இப்போ நீங்கள் 250 300 பக்கம் எழுதிருக்கீங்க அப்படின்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட். உங்கள் இது வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆமான்னு கொடுத்துருங்க. ஏன்னா உங்கள் புக் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா மற்றவங்க அதை காப்பி பண்ணாமல் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எஸ்ன்னு கொடுத்துருங்க. அடுத்து இங்கே கவர் புக்கு கேட்குறாங்க. நம்ம புக்கோட கவரை நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜேபிஜி ஃபைலாக தான் கேட்குது. ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. டெஸ்க்டாப்லேயே நான் வச்சுருக்கேன். அது பிஎன்ஜின்னு இருக்கு. நான் ஜேபிஜியாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் அதை. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஏஐ ஜென்ரேட் கண்டென்ட் இருந்தால் எஸ்ன்னு போட்டுருங்க. போட்டுட்டு என்ன ஏஐ ஜென்ரேஷன் நீங்கள் கொடுத்தீங்களோ எதில் பண்ணீங்களோ அதை நீங்கள் எழுதுனீங்க. நான் ChatGPT தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் அதை எழுதுகிறேன். இமேஜும் நான் ChatGPTயில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரான்ஸ்லேஷன் வந்து கிடையாது, அதனால் நன்னுன்னு கொடுத்துட்டேன். ஸோ கிண்டில் இபுக் ஐஎஸ்பின்னு வந்து ஆப்ஷன் தான். அதை வேணால் போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அக்சசிபிலிட்டி ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கவர் வந்து இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. மேனுஸ்கிரிப்ட் ஓகே ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம புக்கு வந்து ஏதாவது எரர் இருந்தால் அது வந்து நமக்கு சொல்லும். ஏன்னா புக்கில் வந்து ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, இல்லை இமேஜில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க. எப்படின்னா அது கரெக்ஷன் எப்படி போடலான்னு நமக்கு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த புக்குக்கு டைட்டில் கொடுக்கும்போதோ அதில் டிஸ்கிரிப்ஷன் எழுதும் போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம புக்கை வந்து மற்றவங்க வாங்குவாங்க. ஆக்சுவலாக டைட்டிலில் பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். ஆனால் அந்த டைட்டிலில் வந்து என்னுடைய புக்கு இவ்வளோ பேஜ் இருக்குது, இவ்வளோ எக்ஸசைஸ் இருக்குது, இந்த ஏஜ் பீப்புள் வந்து பார்க்கலாம் அப்படின்லாம் நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து ரிவ்யூ பண்ணும்போது புக்கை வந்து பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து புக்கை எழுதும்போது டிஸ்கிரிப்ஷன் எழுதும்போதும் அதுக்கு நேம் கொடுக்கும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம். ஏன்னா ஏன்னா அவங்க வந்து என்னென்னா நமக்கு இமெயில் அனுப்பும்போது நம்ம உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நம்ம வந்து பார்க்கல, ஒரு நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கரெக்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப டிலே ஆகும். நீங்கள் ரொம்ப அதுக்கப்புறம் மெனக்கட்டணும் அதுக்காக. ஸோ அதனால் வந்து டைட்டில் கொடுக்கும்போதே நம்ம வந்து அந்த ப்ரொசீஜர் அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டைட்டில் தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ லான்ச் ப்ரிவியூர் பண்ணிக்கோங்க. ப்ரிவியூ பார்க்கணும் நம்ம புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம புக்கு வந்து இப்போ நம்ம கவர்லாம் கொடுத்த பிறகு டேப்பில் இப்படி தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அடுத்த பேஜ் பார்க்கணும்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ டேப்பில் படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த யூனிட் அவங்களுக்கு எந்த டைட்டில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் டேரெக்டாக போய் அவங்க அந்த டைட்டிலில் போய் படிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இது டேபு. நம்ம ஃபோனில் பார்ப்போம்னா ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் எப்படி தான் தெரியும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம பேக் வந்துடலாம்.
எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. சேவன் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து லாஸ்ட் செக்ஷன். இதில் வந்து கேடிபி செலக்ட் என்ரோல்மெண்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. ஏன்னா இது கொடுக்கறதுனால பப்ளிக்ஸ் வந்து நம்ம புக்கை வந்து ஒரு சில பர்டிகுலர் டேஸ் வந்து அவங்க ஃப்ரீயாக கூட படிப்பாங்க. ஃப்ரீயாக நம்ம படிக்க கொடுக்கறதுனால நம்ம புக்கை வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். நம்ம புக்கு நல்லா இருக்கு அப்படின்னா மற்றவங்கள்ட்டையும் சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் நம்ம புக்கை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பீப்புளுக்கு வந்து நிறைய பீப்புளுக்கு போய் இந்த புக் வந்து ரீச் ஆகணும்னா இதை கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டெரிட்டரி, எந்த ரீஜனில் நம்ம புக்கு பப்ளிஷ் ஆகணும் அப்படின்றத நான் வந்து எல்லா ரீஜன்லும் போட்டேன். அதாவது வேர்ல்டு வைடு யார் வேணாலும் என் புக்கை வந்து படிக்கலாம், வாங்கலாம்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு கண்ட்ரி, இந்தியா மட்டும் இல்லை பாகிஸ்தான், உங்களுக்கு என்ன கண்ட்ரி தோணுதோ, அமெரிக்கா, ஜப்பான், எந்த கண்ட்ரி தோணுதோ அந்த கண்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல் டெரிட்டரிஸும் மொத்தமாக கொடுத்துருக்கேன். நீங்கள் Amazon.in அங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே உங்களுக்கு Amazon.in தான் வரும். சரிங்களா? பிரைமரி மார்க்கெட். அடுத்து நம்ம புக்குக்கான விலையை நம்ம தான் நிர்ணயிக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் செலக்ட் ராயல்ட்டி பிளான் அண்ட் செட் யுவர் கிண்டல் இபுக் லிஸ்ட் ப்ரைஸ் பிலோ அப்படின்னு சொல்லி நான் வந்து 35% செலக்ட் பண்ணுறேன். அப்படி செலக்ட் பண்ணும்போது என்னுடைய புக்கு வந்து மினிமம் எவ்வளோ விற்கணும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க, மேக்ஸிமம் எவ்வளோ விற்க முடியும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இபுக் வந்து ரொம்ப 30 பேஜஸில் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் $1 மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா? 1.00 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 70% வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான உங்கள் கண்டென்ட்டு, உங்களுடைய புக்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 70%க்கான ரீசன் நீங்கள் என்னன்னு படிச்சுக்கணும். ஓகேங்களா? சரி. ஸோ மற்ற கண்ட்ரீஸில் என்னுடைய புக்குக்கான விலைகள் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 to 2 hours ஆகும் நம்ம புக் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? அடுத்து பப்ளிஷ் புக், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ நம்மளுடைய இபுக் வந்து இப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சு, க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நம்ம புக்கு இப்போ வந்துருச்சான்னு நம்ம லிஸ்ட்டில் பார்க்கணும். ஓகேங்களா? இன் ரிவ்யூன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 72 hours ஆகும் இது வந்து லைவில் வர்றதுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி லைவ்னு போட்டு வர்றதுக்கு 72 hours ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இபுக் வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பேப்பர் புக் வந்து பப்ளிஷ் பண்ணணும். இபுக் வந்து அவங்க மொபைலில் டவுன்லோட் பண்ணியோ இல்லை டேப்ல டவுன்லோட் பண்ணியோ படிக்க முடியும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து புக்காக வேணும் அப்படின்னா அந்த இதை நம்ம வந்து அவங்களுக்கு செட் பண்ணி தரணும். ஓகேங்களா? ஸோ பேப்பர் புக், கிரியேட் பேப்பர் புக்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி தான் ப்ராசஸ்ஸு. நீங்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களும் அங்கே இருக்கும். டைட்டிலு, உங்கள் ஆத்தர் நேமு, டிஸ்கிரிப்ஷன், பப்ளிஷிங் ரைட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மாறி இருக்கும், கேட்டகரி இருக்காது. ஸோ கேட்டகரி நீங்கள் திரும்ப செலக்ட் பண்ணி போடணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அந்த கேட்டகரியை நீங்கள் போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி சூட்டபிளாக இருக்கோ அந்த கேட்டகரிக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி போட்டுருங்க. ஓகேங்களா? சேவ் கொடுத்துருங்க மறக்காமல். ஸோ கீவேர்ட்ஸ் வந்து நான் 2 தான் கொடுத்துருந்தேன், 2மே வந்துருச்சு. நீங்கள் 7 கொடுத்துருந்தீங்கன்னா 7மே வந்துடும். பப்ளிகேஷன் டேட் இன்றைக்கே இப்போவே நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன்னு கொடுத்துருந்தேன், 2மே மொதல் அதை செலக்ட் பண்ணிடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து 2வது ஸ்டெப்புக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. பேப்பர் பேக் கண்டென்ட். ஸோ இதில் வந்து ஐஎஸ்பிஎன் நம்பர் கேட்கும். உங்கள்கிட்ட ஐஎஸ்பிஎன் நம்பர் இருந்தால் கீழே செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. இல்லைன்னா அசைன் ஐஎஸ்பிஎன் நம்பர், அவங்களே ஒரு ஐஎஸ்பிஎன் நம்பர் கொடுப்பாங்க, அதையும் நம்ம வாங்கிக்கலாம். இம்மீடியட்டாக கொடுத்துருவாங்க அந்த ஐஎஸ்பிஎன் நம்பர். ஆமாம், இந்த ஐஎஸ்பிஎன் நம்பர் வேறு இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, அதையும் பார்த்துங்க. பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் தான் நம்மது. இதே ரேஞ்சை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன், இதில் எந்த மாற்றமும் நான் செய்யலை. மெனுஸ்கிரிப்ட் அதே மாதிரி அங்கே என்ன மெனுஸ்கிரிப்ட் கொடுத்தோமோ அதே தான் அப்லோட் பண்ண போகிறோம். கேபிஎஃப் ஃபைலை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே அப்லோட் பண்ணிடுங்க.
இது கொஞ்சம் டைம் எடுக்கும். என்ன சாஃப்ட்வேர் இருந்தாலும். ஏன்னா அது உள்ள ப்ராசஸ் நடக்கிறத இதுவும் ஒரு தடவை ப்ராசஸ் பண்ணி செக் பண்ணும் எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது உடனே வந்துடும், கொஞ்சம் டைம் எடுக்கும், இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். வந்துருச்சு பார்த்தீங்களா. அடுத்து நம்ம இதில் வந்து பேப்பர் பேக் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட் பேஜும் ஃப்ரண்ட்டில் ஒரு கவர் இருக்கும், பின்னாடியும் ஒரு கவர் வரும் இல்லையா. அந்த அட்டை வந்து பின்னாடியும் வரும் இல்லையா புக்குக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மேனுவலாக தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்லேயே இவங்க கொடுத்துருக்க சாஃப்ட்வேர்லேயே நம்ம வந்து ஈஸியாக அதை மாடிஃபை பண்ண முடியும். இதில் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என் மை கம்ப்யூட்டரில் தான் என்னுடைய இமேஜ் இருக்குது, அதே இமேஜ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதே இமேஜை நான் கொண்டு வந்துட்டு இதில் 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 6 ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நான் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு பேஜ் அட்டை வந்து என்னுடைய படம் வந்துடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா சில எழுத்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தூக்கிடலாம். தூக்கிட்டு நீங்கள் எத்தனை புக்கு போட்டிருக்கீங்களோ அதனோட லிஸ்ட்டு நீங்கள் இங்கே கொடுக்கலாம், அல்லது பிளாங்காக நீங்கள் விட்டுறலாம். சரிங்களா. ஸோ என்னுடைய இமேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், பின்னாடி அட்டை வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். ஓகேங்களா. நான் அப்படியே விட்டுறேன். சேவ் கொடுத்து ப்ரிவியூ பார்க்குறேன். ஸோ அதை நல்லா ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னென்னா, இந்த கேடிஎஃப் ஃபைல்லேயே நம்ம எல்லாமே முடிச்சிடலாம். சேவ் கொடுத்துல இப்படி தான் இருக்கும் பின்னாடி அட்டை பிளாக் கலரில். உங்களுக்கு ஏதாவது உங்கள் புக்கு நேம் டைட்டில் ஏதாவது தெரிஞ்சால் அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபோட்டோவையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா. சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்க, முடிஞ்சிச்சு. அது ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த மேனுஸ்கிரிப்ட் இன்னும் ப்ராசஸ் முடியலை. கவர் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி, அதுவும் இன்னும் ப்ராசஸ் முடியலை. அது முடிஞ்ச பிறகு நம்ம திரும்பவும் ஒரு ப்ரிவியூ பார்க்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா. இப்போ ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் இருக்கான்னு அங்கே கேட்டுச்சு இல்லையா, இங்கேயும் கேட்குது. நம்ம அதே மாதிரி ChatGPTன்னு போட்டுருணும். ChatGPT. அதே மாதிரி இமேஜும் பார்த்தீங்கன்னா ChatGPT தான். ட்ரான்ஸ்லேஷன் வந்து இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா திரும்ப நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்கணும். ஓகேங்க. ஸோ நம்ம இதில் எந்த தவறும் இல்லை, சரியாயிடுச்சு. ஸோ லான்ச் யுவர் ப்ரிவ்யூ இதை கிளிக் பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் சின்னதாக தான் நடக்கும். ஆனால் வந்துருச்சு, நமக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன கொடுக்கணும் பாருங்க, ஒரு பார்கோடு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பார்கோடு வரும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்கோடுக்கு மேலே தான் இருக்கணும். ஓகேங்களா. இப்போ பழைய புக்கு நீங்கள் முன்னாடி புக்கு போட்டிருக்கீங்கன்னா அதை லிஸ்ட்டு பண்ணலாம், ஆனால் அந்த பார்கோடை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி கொஞ்சம் மேலே தான் நீங்கள் லிஸ்ட்டு பண்ணணும். உங்கள் ஃபோட்டோ எல்லாமே கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இன்சைட் நம்ம புக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கிண்டில் கிரியேட் சாஃப்ட்வேரில் டைட்டிலும் புக்கு நேமும் ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த லெஃப்ட் சைடு வரும். ஆத்தர் நேமும் இந்த புக் டைட்டிலும் கொடுத்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடில் வரும். ஓகேங்களா. ஸோ நம்ம கண்டென்ட்டோட பேஜ் நம்பரு, இந்த புக்கோட பேஜ் நம்பர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அப்ரூவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக அப்ரூவ் கொடுக்கணும், இல்லைன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கவர் அக்செப்ட் பண்ணிடுச்சு, கவர் வந்துருச்சுங்க. ஸோ எல்லா கண்டிஷன்ஸும் நம்ம ஃபில்அப் பண்ணியாச்சு. ஸோ நம்ம புக்கு பிரிண்ட் காஸ்ட் வந்து $2.30 வந்திருக்கு. அதாவது என்னுடைய புக்கோட பேஜ் கவுண்ட் வந்து 32, சைஸ் இவ்வளவு, என்ன மாடலில் நம்ம புக்கு வந்து பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்லாம் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் பிரிண்டிங் காஸ்ட் வந்து $2.30 ஆகுமா நம்ம புக்கோட பிரிண்டிங் காஸ்ட்டு. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு இது போயிடும். இப்போ நம்ம வந்து இந்த புக்குக்கான ப்ரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதில் ஆல் டெரிட்டரிஸ் தான் கொடுத்துருக்கோம். நம்ம புக் வந்து எந்த ஏரியாவில் சேல்ஸ் ஆகணும் அப்படின்னா எல்லா ஏரியா வேர்ல்டு வைடு நான் கொடுத்துருக்கேன். Amazon.com கொடுத்துருக்கேன். நீங்கள் Amazon.in வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் Amazon.in கொடுத்தீங்கன்னா Amazon.in தான் வரும். ஸோ உங்களுடைய ப்ரைஸிங் ராயல்ட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து உங்கள் புக்கோட ப்ரைஸ் வந்து
$4.60 மினிமம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து $250 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மினிமம் ரெக்கமெண்ட் தான் போட போகிறேன். ஒரு $7 போட்டுக்கலாம் அதுக்கு. ஏன்னா நான் 15 கான்வர்சேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான ராயல்ட்டி எவ்வளோ வரும்னு ரைட் சைடு இருக்கும். எக்ஸ்பேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். வேர்ல்டு வைடில் எங்கே வேணாலும் உங்கள் புக்கு வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அமேசான் இன்னுக்கு வந்து இந்த எக்ஸ்பேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வருதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. ஸோ இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ராயல்ட்டி எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு கொடுங்க. ஓகேங்களா? ஆமாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க, அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் 72 hours ஆகும். உங்கள் புக்கை வந்து ஈஸியாக பப்ளிஷ் ஆகிடும். ஓகேங்களா? பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம பேப்பர் புக்கும் பப்ளிஷ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல். ஓகேங்க, டன் கொடுத்துருங்க. பார்த்தீங்களா? ஸோ ஜீசஸ் சில்ட்ரன் 15 கான்வர்சேஷன் புக் ரெண்டுமே இப்போ ரிவ்யூவில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 72 hours இந்த பேப்பர் பேக்கும் சரி கிண்டல் இ புக்கும் சரி உங்களுக்கு லைவில் வந்துடும். இந்த பாருங்கள், இதுக்கு முன்னாடி போட்ட பேப்பர் பேக் லைவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி போக ஸ்டோரி புக்கு லைவில் இருக்குது. ரெண்டுமே பேப்பர் பேக்கும் லைவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைவ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சரிங்களா? ஓகே. ஸோ இதில் நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். அப்லோட் யுவர் இபுக்கும் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இபுக் எப்படி பண்ணணும், இபுக்கை எப்படி எழுதணும், கிண்டில் கிரியேட் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அந்த கிண்டில் கிரியேட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி கேடிபி ஃபைலை க்ரியேட் பண்ணணும், அப்புறம் உங்கள் இபுக்கை கவர் எப்படி ரெடி பண்ணணும், டெஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணும், கீவேர்ட்ஸ் எப்படி எழுதணும், கேட்டகரிஸ் எப்படி எழுதணும், அப்புறம் அந்த புக்கை எப்படி அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த எல்லா ப்ராசஸையும் ஈஸியாக நான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ஈஸியான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி.